நிறைவான பலன் பெற்ற உறுதி பெண். தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் வரும்போதும், நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போதும் தேவனை விட்டு பின்வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உறுதியாக நின்ற பெண்ணை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த பெண் யார் என்றால் ரூத். ரூத்தின் வாழ்க்கையை பார்க்கும்போது ரூத் தன் கணவனை இழந்தவள். தன் மாமியாரோடு வர விரும்புகிற அவள் எத்தனை உறுதியாக இருக்கிறாள். ரூத் தன் மாமியாரை மட்டும் பின்பற்றி வரவில்லை, இஸ்ரவேலின் தேவனையும் பின்பற்றி வருகிறாள். ரூத் ஒரு மோவாபிய பெண், ஆனால் அவளுக்கு தேவன் மீது இருந்த உறுதி எத்தனை பெரிது. தன் வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் இல்லாத அவள் தேவனை எத்தனை உறுதியாக பின்பற்றி இனி திரும்பி செல்ல மாட்டேன் என்று கூறுகிறாள். ஆம், ரூத்தின் வாழ்க்கையில் அவள் எதையும் எதிர்பார்த்து வந்ததாக தெரியவில்லை. ஆனால் தேவனையும் தன் மாமியாரையும் உறுதியாக பற்றி கொண்டது தெரிகிறது. ஆம், அப்படி உறுதியாக பற்றி கொண்டதால் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது? தேவன் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து போவாசை திருமணம் செய்து வைக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த போவாசின் சந்ததியில் வந்தவர்தான் தாவீது, தாவீதின் சந்ததியில் வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. எத்தனை பெரிய பாக்கியம்! அந்நிய பெண்ணாகிய அவள் தேவனை உறுதியாக பற்றி கொண்டபடியால் எவ்வளவு பெரிய கிருபை அவளுக்கு கிடைத்தது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை கஷ்டங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் நாம் தேவனை உறுதியாக பற்றி கொள்ளும்போது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அவர் கைவிடவே மாட்டார். இந்த ரூத்தின் வாழ்க்கையில் போவாஸ் ஒரு அற்புதமான வாழ்த்துதலை ரூத்திற்கு சொல்லுகிறார். அதுதான் தேவனை உறுதியாக பற்றி கொண்ட பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. அது என்ன வாழ்த்துதல்? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. தேவனை நம்புகிற பிள்ளைகள் தேவனின் மறைவுக்குள், அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள் வருகிற பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் கைவிடுவதே இல்லை. கடைசி வரை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும்போது அவரே நமக்கு எல்லாமுமாய் இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆம், தேவனை உறுதியாக பற்றி கொள்ளும்போது நாம் நிறைவான பலனை பெற முடியும். அந்த நிறைவான பலன் உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நாம் நித்தியமான பரலோகத்தையும் சுதந்தரிக்க முடியும். ஆகவே தேவனை உறுதியாக பற்றி கொள்வோம். உறுதியான பெண் ரூத்தை போல நாம் உறுதியாக இருப்போமானால் நிச்சயமாய் நிறைவான பலன் உண்டு.